நைட்டு டின்னருக்கு தக்காளி சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ தக்காளி சட்னி ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், எண்ணெய் காஞ்சதும் போட்டுக்கோங்க. கடுகு ஃபுல்லாக வெடிச்சிடணும். வெடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் கருவேப்பந்தலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு, எவ்வளோ தக்காளி, 4 தக்காளி போட்டால் போதும். நம்ம 4 பேர் இருக்க வீட்டுக்கு 4 தக்காளி. வெங்காயம் எந்த அளவுக்கு நிறையா சேர்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திட்டு நல்லா மசிய வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்து சுண்ட வச்சிடணும். நல்லா சுண்ட வச்சிடணும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா நடுவில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். சுட சுட தோசையோட தக்காளி தொக்கு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக டேஸ்டியாக இருக்கும்.